ஸோ கிளாஸ்வேர்ஸை உங்களுக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியுமா? இல்லை நம்மளோட கிளாஸ்வேர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா கவலையே பட வேணாம், இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து நீங்கள் நிறைய வந்து பேர் இப்போ வந்து எவர் சில்வர் பாத்திரத்துலேருந்து நம்ம வந்து கிளாஸ் பாட்டிலில் நிறையா நம்மளோட மளிகை ஜாமான பொருட்களை ஸ்டோர் பண்ணுறது வழக்கமாயிடுச்சு நமக்கு. ஸோ இந்த மாதிரி மாறி வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் பாட்டில் அண்டு கிளாஸ்வேர்ஸ்லாம் நம்மளோட கிச்சனில் ஒரு இன்றியமையாத பொருளாக ஆகிப்போச்சு இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி நானும் நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் என்னோடய கிச்சனுக்காக வாங்கினேன். எல்லாமே வந்து நான் தனித்தனியாக லெஸ் ப்ரைஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கின நிறைய ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அப்படியே பிளெயினாக நமக்கு கிளாஸ்வேர்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் படித்தேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவே பண்ணுறோம். அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படியெல்லாம் கேர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கிளாஸ்வேர்ஸை எப்படி வந்து சீசனிங் பண்ணுறது, அதாவது பிஃபோர் யூஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க கேரு. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிளாஸ்வேர்ஸை நார்மலாக வந்து பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இல்லை நம்மளோட டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி சூப்பராக கழுவி எடுத்து தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படித்ததுக்கப்புறம் அதை நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, என்னோடய கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுடு தண்ணியில் நம்மளோட கிளாஸ்வேர்ஸை பத்திரமாக வந்து கொஞ்சம் கூட இடம்லாம் மிஸ் பண்ணாமல் கையாலே தேய்ச்சி கழுவுங்க. ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சாஃப்டான ப்ரஷ்ஷாக இருக்கட்டும். கொஞ்சம் கூட இந்த ஹார்டான ஸ்க்ராட்ச் பேட்ஸ்லாம் வேணாம், அது நம்மளோட கிளாஸ்வேர்ஸை ஸ்க்ராட்ச் பண்ணிடும். அடுத்தது நீங்கள் பண்ண போகிறது வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்த கிளாஸ்வேர்ஸை பிளெயின் நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சோப்பு வாட்டரோட ஸ்மெல் அப்புறம் அந்த நுரெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் போட்டு நீங்கள் அது மேலே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் இப்படி கமுத்து வச்சுருங்க. நல்லா தண்ணி உணர்ந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு காட்டன் துணியை வச்சு இன்னொரு தடவை நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்க பாத்திரத்தை கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம். நிறைய லிக்விட் போட்டு நிறைய ப்ரஷ் எல்லாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ணாடி பாத்திரம் எல்லாமே வந்து கோடு மாதிரி விழுந்துடும். இல்லை அப்படின்னா அந்த பொலிவெல்லாம் இழந்துரும். ஸோ அதிலிருந்து காப்பாற்றி எப்போவுமே புதுசாக வச்சுக்க நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நான் இப்படி தான் என்னோடய கிளாஸ்வேர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணணும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய்.